நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் நான் கடவுள் ஆரியா கேட்டப்பா சார். கொஞ்சம் சுமார். ஹலோ, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வந்துட்டேன். இல்ல, நீங்க இருக்கிறதே தெரியல. எங்க இருக்கீங்க? டேய், பின்னாடி கொஞ்சம் பாரு. இன்டர்வியூ எடுக்கலாமா? எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும். நான் தான் ஆல்ரெடி இந்த சேனல் கேமராமேனா இருக்கல. வேற யாராச்சும் வேலைட்டில கூட்டி வந்து இன்டர்வியூ எடுத்து ஏத்தி விட வேண்டியதுதானே? நான் வேலை கொடுக்குற இன்டர்வியூ சொல்ல, வேலையை கெடுக்கிற இன்டர்வியூ சொன்னேன். புரியலையே. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ ஹீரோயின் பிஸியா இருக்கும்போது அவங்கள கூட்டி இருந்து உட்கார வச்சு, ஏன் இந்த படத்துல இப்படி நடிச்சீங்க, ஏன் அந்த படத்துல அப்படி நடிச்சீங்க, பேசி 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 கூடுறீங்களே, அது நடிச்சீங்க. இந்த ப்ரோக்ராம்ல சம்பந்தமே இல்லாம தலைப்பை கொடுத்து இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் உட்கார வச்சு சண்டை போட்டு விடு அடி வாங்க வைக்கிறீங்களே, அது நடிச்சீங்க. விஜய் டிவில வாய்ப்பு இல்ல தம்பி, சும்மா கொஞ்சம் சும்மா இருங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல ஒரு மொக்க காமெடியை சொல்லி அவங்கள சிரி 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 சொல்லி சிரிக்க வச்சு ஆள வச்சு பாக்குறீங்களே, அதை நிறுத்துங்க. நம்ம சேனல் உப்பியான ப்ரோகிராமே இதுதான். இத போய் நிறுத்த சொல்லி அப்புறம் சொன்னாங்க நம்ம சேனல்ல யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த ப்ரோகிராம் சேனல்ல எப்படி நிறுத்த சொல்ல, அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க சொன்ன. நீ செட்டாவும் சொந்தக்காரனே எடுக்க மாட்டா, இதுல நான் உன்னை இன்டர்வியூ எடுக்கிறது. ஒரு இன்டர்வியூ எடுக்க சொன்னா உயிரை எடுக்கிறேன். ஒழுங்கா இன்டர்வியூ எடுத்து டிவில போடுறா. உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுத்தா குப்பையில தான் பண்ண முடியாது. இது என்ன தெரியுமா? இது என்ன தெரியுமா? ரோஜா போ பாட்டா தெரியல திப்பேகிடே. இது அழுத்துனா எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா? வந்தல்ல எனக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்டேன்றது. எடுத்து தொலைக்கேன். எடுத்துலாம் தொலைக்க கூடாது, போய் சேனல்ல கொடுக்கணும். லூசு கர்மாந்திரண்டா இது. நான் ரெடியா சார்? அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கல. சரி, அந்த கேசட்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. என் மூஞ்சி ஒழுங்கா தெரியுதா சார்? அங்க மூஞ்சனா இருந்தானே பாத்துறதுக்கு. சார், உட்காருங்க சார். சும்மா சும்மா ஏஞ்சி நிக்கிறீங்க. அப்புறம் ஃப்ரேம் கட் ஆகுதுல. என் பேரு பிரபாகர். எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. வாழ பிடிக்கலனா சாக வேண்டியதானடா. ஏன்டா என்ன கூட்டி இப்படி டார்ச்சர் எடுக்குற? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் புஜ்ஜி பாபு. இங்க பாருங்க புஜ்ஜி பாபு, நேத்து கூட பிரியாணியில பூச்சி மருந்து கலக்கி சாப்பிட்டு சாவலாம் முடிவு பண்ணிட்டேன். பாருங்க, பூச்சி மருந்து உங்க காசு இருக்கு, ஆனா பிரியாணி உங்க காசு இல்ல. ஏய், எனக்கு ரசம் பிடிக்காது. ரசம் பிடிக்கலனா என்னடா? வெறும் வயித்துல குச்சி சாக வேண்டியதானடா. என்ன புஜ்ஜி பாபு பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? வெறும் வயித்துல குச்சா வயிறு கெட்டாது. யோ, இவ்ளோ வக்கனே பேசுறியே, அப்புறம் ஏன்டா சாகுற? நான் சாக போற காரணத்தை கேட்டா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. டேய், நான் முதல்ல சிரிக்கிறதுடா. இவங்க உம்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க சிரிக்க வைடா. இப்பலாம் தமிழுக்கு மரியாதையே இல்ல சார். இல்லையே, வருமாது கூட பார்த்தானே எல்லாரும் வணக்கம் வச்சிட்டு இருந்தாங்க. டேய், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ சொல்ல, செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் முதல் தமிழ் அத சொன்னேன். இப்பலாம் தமிழ் படிச்சா யாருமே மதிக்க மாட்டாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க சார். அப்படியே தமிழ் பத்தி 4 வார்த்தை பெருமையா பேசுங்க. தமிழ்னு சொல்றதே பெருமை தானே சார்? இப்படிதான் இந்த தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டாங்க. தமிழ் மீடியம்மா? ஆமா, தமிழ்னாலே இப்ப எல்லாரும் மீடியமா தானே பாக்குறாங்க. அங்க தமிழ் பேசினா ரொம்ப ஃபைனா சார். ஒரு நாள் தெரியாம பேசிட்டேன். அங்க ஒரு சார் இருந்தாரு, அவரு தமிழ ரொம்ப இழிவா பேசிட்டாரு. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கீழே அந்த கலத்தை ஒரு மண்டி வச்சிட்டேன் சார். ஏன் சார் அவ்வளவு கோவம்? தெரியல சார், தமிழை பத்தி தப்பா பேசல அடிக்கணும் தான் சார் தோணுது. சார், யார் சார் அது? தமிழ் தான் முதல் மொழி. சார், கல்ல கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? Chicky monkey, chicky monkey, chicky monkey.